நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழில் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம வந்து யூனிட் 9 வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இன்னைக்கு 4வது நாள் 4வது டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய ஹெல்த் சிஸ்டம் சுகாதார அமைப்புகள் சார்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோசியல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு மைல்கற்களாக இருக்கக்கூடிய இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு பிரிவை ரெண்டா பிரிச்சு வந்து பார்த்திருந்தோம். அடுத்தது நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருந்தோம். தமிழ்நாட்டுடைய கல்வி அமைப்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல சுகாதார அமைப்புகள் சார்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். நம்ம எப்படி மோரோவர் எஜுகேஷன் நம்ம எப்படிலாம் வந்து பார்த்தோமோ அதே அடிப்படையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் எடுத்துட்டு போக போறோம். நம்மளுடைய சுகாதாரம் எந்த அளவுக்கு இன்றியமையாததுன்றத பார்ப்போம். அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக்காக நமக்கு இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டாட்டிக்கல் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, 2011 சென்சஸின் அடிப்படையில அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்டிக் நம்ம அந்த டேட்டாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து என்ன மாதிரியான மெஷர்ஸ், என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் எடுத்திருக்காங்க, அது எந்த வகையில பலன் கொடுத்திருக்கு, நம்ம எந்த ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சுகாதாரத்துறை எந்த அளவுல முன்னேறி இருக்கு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கிளாஸா இருக்கும். இதுலயும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிருப்பேன். இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றா பார்ப்போம். இது ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப உள்ள டெப்தா போக மாட்டோம். ஸோ அந்த ஸ்கீமை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ஸ்கீமை நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேடி படிக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? சரி. தமிழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பு படி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே ஒரு டேட்டா படிக்கிறீங்க, ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன ரிப்போர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. 721 மில்லியன் மக்கள் தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கு. கிட்டத்தட்ட 6வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிகேடல் குரோத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15.6% இருக்கிறது. அப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வளர்ச்சி விகிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15.6% இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்ல கிட்டத்தட்ட 48% வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்க, அப்புறம் நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எவ்வளவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 48% இருக்கு. பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48% இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகரமயமாதல் வந்து அர்பனைசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே தெரிய வருது. ஏன்னா ஏதோ ஒரு காரண கட்டத்துக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. சரிங்களா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் கேபிட்டல் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியுமே நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதி என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப அப்கிரேடடான ஒரு மருத்துவ வசதிகளை கொண்ட ஒரு உட்கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மருத்துவ வசதி என்றுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இங்க மெடிக்கல் டூரிசம் வந்து அவ்வளவு ஒரு ஃபேமஸாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? கிட்டத்தட்ட 45ல இருந்து 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் டூரிஸ்ட் வந்து அப்ராட்ல இருக்கும். அதே போல 40% மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்லி இப்போ மற்ற இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை நோக்கி குறிப்பா சென்னையை நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா வருவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 3வது ஹையஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்படின்ற டேட்டாவுமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1939 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் சுகாதாரத்துக்காக வந்து கொண்டு வரப்பட்ட மாநிலத்துல முதல் மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் தான், தமிழ்நாடு தான் அப்படின்றதையும் தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் ரொம்ப அதிகம், நம்மளுடைய கல்விக் கொள்கைகள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம கிட்ட நம்மளுடைய மாநிலத்துல முதல்ல வரக்கூடிய மெடிக்கல் கல்லூரி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, February 3, 1835 வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷனும் அதுக்கு அடுத்தது ரிசர்ச் அண்ட் கல்கத்தா மெடிக்கல் காலேஜும். சரிங்களா? இது 2 மெடிக்கல் காலேஜஸ் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எம்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதாகவும் குறிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் தான் பேரை வச்சிருப்பாங்க.
ஸோ சென்னையோட அந்த பெயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்றுமே நமக்கு இங்க பெயர் மாற்றமும் செய்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் உடைய ஒரு ஆனுவல் ஹெல்த் இண்டெக்ஸ் உடைய ஒரு ரிப்போர்ட்டின் படி, மாநில சுகாதார குறியீடு படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு 2020-21ல வந்து பாத்தீங்க 5த் எடிஷன் அவங்களுடைய 5த் எடிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது ரேங்க்ல இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க படிக்கும்பொழுது எந்த குறியீட பத்தி படிக்கிறீங்கன்றத சொல்லியிருக்கேன் ஏற்கனவேவா. 2வது முக்கியமான விஷயம் மெயின்ஸ் படிக்கிறவங்க. இப்போ குரூப் 4 நம்ம இத பார்த்துட்டு இருக்கீங்க சரி. ஒருவேளை நீங்க குரூப் 2, குரூப் 1 வந்து 4 தடவ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இதுல எந்த எடிஷன்றத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இயர்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறத நீங்க எழுதுவீங்க. அல்லது ஒரு 1 வருஷம் கழிச்சு நீங்க எக்ஸாம் எழுதும்போது அடுத்த ரிப்போர்ட் கூட வந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க அது அப்டேட் ஆனத எழுதுனீங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு அப்டேட் ஆனது தெரியல அப்படின்னாலும், இந்த 5த் எடிஷன் நீங்க எழுதலாம். ஆனா என்ன பண்ணணும்? அந்த இயரோட சேர்த்து மென்ஷன் பண்ணி எழுதுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வேலிடா இருக்கும். சரிங்களா? சோ அதனால அதையுமே ஞாபகம் வச்சுக்கங்க. அத தாண்டி மேஜர் ஸ்டேட்ஸ்ல அப்போ இந்த கணக்கீடு செய்யும்போது மேஜர் ஸ்டேட்ஸ், மைனர் ஸ்டேட்ஸ், சின்ன ஸ்டேட்ஸ்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது தமிழ்நாடு ரேங்க் 2ண்ட் ஹையஸ்ட் இன் தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா? அப்போ ஒரு ஆயுட்காலத்தின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குறைந்த அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவுல குழந்தைகளோட இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரி இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்லயும், பர்த் ஹை ரேட்லயும் சொல்லியிருப்பாங்க. 5த் லோயஸ்ட் இன் தி டெர்ம்ஸ் ஆஃப் மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லியுமே குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு 5வது இடத்துல ஏன்னா குறைந்த அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டர்னிட்டி தாய் இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குறைந்த அளவுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5த் ரேங்க்ல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சில இண்டிகேஷன்ஸ் இங்க லோவா கொடுக்கணும், சில இண்டிகேஷன்ஸ் இங்க ஹையா இருக்கணும். ஏன்னா இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சில நம்ம அதிகமா இருந்தாதான் அதிக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்தா தான் அதுல நம்ம ரேங்கிங்ல வரும்போது அது பெஸ்ட் விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறைந்த இறப்பு விகிதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 11வது இடத்துல இருக்கும். 11த் லோவஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு இடத்துல வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து பேசும்பொழுது மனிதனுடைய மேம்பாட்டுக்கு, மனிதனுடைய வளர்ச்சிக்கு சுகாதாரம் வந்து சுகாதாரத்துடைய அந்த குறியீடு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இண்டெக்ஸாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனித மேம்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனித வளர்ச்சிக்கான குறியீட்ல 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நித்தி ஆயோக்குடைய சுகாதார குறியீட்டின் அடிப்படையில இன்னும் பர்ட்டிகுலரா சொல்லப்போனா 2015ஓட அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2018ன் அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அதே மாரி 3வது இடத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிடிச்சிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில எந்த ஆண்டு, எந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அமாங் தி மேஜர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ரேங்க் 4th ஹையஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், 2nd லோவஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்லி டூ கேரளா இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அத தாண்டி 3rd லோவஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் 10th லோவஸ்ட் இன் தி டெர்ம்ஸ் ஆஃப் டெத் ரேட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ராவான டேட்டாஸ் புரியுதுங்களா? இதுல இப்ப நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றி சொல்லவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற எதனா கதை பிணிப்போடவோ வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது. ஸோ இத வந்து நீங்க 3, 10த், 9த் இந்த மாரி நம்ம படிச்சாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய இப்ப நம்மளுடைய மாநிலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் முதல்ல பிரிச்சிருப்பாங்க. அத தொடர்ந்து இத்தன ஹெல்த் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, அது மாரி நீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அத பிரித்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது தான், நிர்வகிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேலை வந்து மிக சுலபமாக மாறும். இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு நீங்க ஒரு வேலை குடுக்குறீங்க அப்படின்னா, அது செய்வதற்கு நேரம் ஆகுது அப்படின்னா, அதே மாவட்டத்துல ஒரு 70,000 பேரா நீங்க வந்து இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல சீக்கிரமா வேலை நடக்கும். ஏன்னா, அரசு எந்திரம் வந்து வேகமாக செயல்படும். ஏன்னா, இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைவு. இந்த காரணத்தினால தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ப்பஸ்க்காக தான் வந்து நெறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ட வந்து 2ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இங்க ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் வச்சிருப்பாங்க. அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 ஹெல்த் யூனிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை கார்ப்பரேஷன்ஸ்ல இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இதன் மூலியமா நம்ம வந்து நம்மளால ரொம்ப தரமான ஒரு குவாலிட்டியான ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் கேர் வந்து இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு மாடல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இஸ் நாட் ஒன்லி ரினவுண்ட் ஃபார் இட்ஸ்
ஹிஸ்டாரிக் பட் ஆல்சோ இட்ஸ் ப்ரொவைடிங் குவாலிட்டி பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் டு இட்ஸ் பீப்புள். ஸோ அதோடைய சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பழமை வாய்ந்ததாக மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இது கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டைரக்டரேட்ஸ், லிமிடெட் கம்பெனிஸ், சொசைட்டீஸ், கார்ப்பரேஷன் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு கீழ கம்பைன்டா ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த துறைகள்லாம் சார்ந்து ஏறத்தாழ 1,23,000 ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்காங்க. அதுல 650 அ அ 650,000 அவுட் பேஷண்ட்ஸும் 70,000 அவுட் பேஷண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்பேஷண்ட்ஸும் வந்து பெர் டே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ரிப்போர்ட்டா குடுத்திருப்பாங்க. அப்ப அவுட் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட், ஓபியோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 650,000 ஆகவும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 70,000 வந்து இன்பேஷண்ட்ஸ் ஆகவும் அட்மிட் செய்யக்கூடிய வகையிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதைத் தொடர்ந்து டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஒரு டாக்டருக்கு 593 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நர்ஸ் பேஷண்ட் ரேஷியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நர்ஸுக்கு 226 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே வந்து கொண்டு வரப்பட்டுட்டு இருக்கு. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரு, அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி சப் சென்டர்ஸ் இந்த மாரி எல்லா இடங்கள்லயும் கொண்டு வரப்படுது. முடிந்த அளவுக்கு குறைந்த தூரங்கள்ல கொண்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் முழுமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? செகண்டரி கேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த தாலுகாகள்ல, நான் தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லா இடங்கள்லயும் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நியூ மெடிக்கல் காலேஜஸ் இன் 2019 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 9 மெடிக்கல் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9 புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி, நாமக்கல், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருப்பூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், திருவள்ளூர் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட புதுசாக 9 அ மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அத தொடர்ந்து ஏற்கனவே 32 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழகத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் வித் டிஸ்டிங்டிவ் பப்ளிக் ஹெல்த் கேடர் இன் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எனாக்ட் அ பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் இன் 1939 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஷன் 2023 ஹெல்த் செக்டர். ஏன்னா நம்ம விஷன் 2023ன்றது நெறைய துறைகள் சார்ந்து இருக்கும். அதுல எந்தெந்த துறைகள்லாம் நம்ம வந்து பார்க்கறோமோ, அதுக்கு ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடியத எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுப்போம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல அப்போ அந்த சமூக குறியீடுகள் வந்து அ மருத்துவம் சார்ந்து பார்க்கும்பொழுது நம்ம முதலிடத்துல வந்துரணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஷன் 2023 உடைய ஒரு எய்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதுக்கு கீ இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் இவங்க எடுக்குறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? பிரைமரியும் அதே போல செகண்டரியும் சரிங்களா? அப்ப ஆரம்பம் மற்றும் அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களோட எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துறாங்க. சரிங்களா? அதே போல அவங்களோட உட்கட்டமைப்புகள அதிகப்படுத்துறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அதுல பெட் வசதிகளாகட்டும், அதுல இருக்கக்கூடிய லேப் வசதிகளாகட்டும், ரேடியாலஜி ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான உட்கட்டமைப்புகளை இவங்க அதிகப்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம புதிதாக 15 மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 17 மெடிக்கல் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்கிரேட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு முதல்ல 15 வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கொண்டு வரணும். அடுத்து 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடியத இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பேசியிருப்பாங்கங்க. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் 2 மெடிக்கல் சிட்டீஸ் ஒரு சவுத்லயும் சரி, அதே போல வெஸ்டர்ன் தமிழ்நாட்டிலயும் சரி, ஒரு 2 மெடிக்கல் சிட்டீஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குற மாரி கொண்டு வரணும். இதன் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ மெடிக்கல் டூரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா மெடிக்கல் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருமளவுல இங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு வழிவகுக்கும். பெரும் அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் வந்து பெருமளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே போல ட்ராமா, ஆம்புலேட்டரி டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த இடத்துல மேம்பட்டு ஒரு நடுநிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து ஒண்ணா கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி எல்லா மாவட்டங்களையும் தாலுகாக்கள்லயும் மருத்துவமனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னணு மருத்துவ பதிவு மேலாண்மைகளையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கான மேலாண்மை அமைப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரணும், செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலுமே அந்த மருந்துகள் வந்து கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றதும் இவங்களோட கீ இனிஷியேட்டிவா இருக்கு. இப்போ சென்னையில எனக்கு ஏதோ ஒரு ஒரு விபத்து நடக்குது. அந்த ஒரு விபத்து நடக்கும்பொழுது, இத காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு மருந்து வந்து இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்ப கடைக்கோடியில ஏதோ ஒரு கிராம பகுதிகள்ல செய்யும்பொழுது, அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்க அந்த இதுக்கு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது, அந்த இடத்துலயும் அந்த மருந்து அந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப 100% எல்லா மருந்தும் எல்லா இடங்களிலும் கிடைக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது குவாலிட்டி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. தர பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பேசக்கூடியதுல, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்ல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. நம்மளுடைய இந்த சென்சஸ் வந்து நம்ம படிக்கும்பொழுது, அதற்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த பிறப்பு விகிதம், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம், இதோடைய இத எப்படி நம்ம வந்து கணக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அது எவ்வளவுல நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத மட்டும் ரேண்டமா ஒரு தடவ பார்த்துட்டு போயிருவோம். இது ஏற்கனவே நீங்க இன்னொரு சப்ஜெக்ட்ல படிச்சது அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமா போவோம். அப்படின்னா என்ன? அத எப்படி கனெக்ட் பண்றாங்க? அது எவ்வளவுல இருக்கு? அப்படின்ற பேசிக்கான சில விஷயங்கள பார்த்துக்கிட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, டெத் ரேட்டு, பர்த் ரேட்டு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இந்த மாதிரியான விஷயங்கள பத்திலாம் பேசியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பர்த் ரேட் பிறப்பு விகிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க, 1000 மக்கள் தொகைக்கு ஒரு வருடத்துக்கு நிகழக்கூடிய நேரடி பிறப்புகளுடைய எண்ணிக்கையை வந்து இங்க வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 13.8% வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதம் தமிழகத்துல இருந்தது 2020 கணக்கு பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பர்த் ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 மக்களுக்கு 19 பிறப்புகள் என்ற நிலையில இருந்த தமிழகத்துடைய பிறப்பு விகிதம் வந்து படிப்படியாக குறைய துவங்கி உள்ளது. 2020க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைய துவங்கி உள்ளது. 19 பிறப்புகள்னு இருந்த இடத்துல 1000க்கு 19ன்னு இருந்த இடத்துல இப்போ அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது க்ரூட் டெத் ரேட்டு. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் தொகைக்கு அதேதான். இப்போ பிறப்புக்கு நீங்க எப்படி போடுவீங்களோ, அப்போ ஒரு வருடத்துல மக்கள் தொகையில அ ஒரு 1000 நபர்களுக்கு எத்தன நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணிக்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? மொத்த இறப்புகளுடைய எண்ணிக்கைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல தமிழகத்துடைய இறப்பு விகிதம் 6.1% இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. அதேபோல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அளவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அ ஒரு பிறந்த குழந்தையோட எண்ணிக்கையை அளவிடுதல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மேற்கு வங்காளத்தோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய டிஐஆர் வந்து பாத்தீங்கன்னா, நாட்டிலேயே மிக குறைவானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கேரளா வந்து பாத்தீங்கன்னா 1.5. ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உடன் சற்று முன்னால் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய டிஎஃப்ஆரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேரளா அது இன்னும் கொஞ்சம் கூட கம்மியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமா 2.1, 2.2 இந்த ரேஷியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப டிஎஃப்ஆர் ரேட் வந்து கம்மியாகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் தொகையோட எண்ணிக்கை என்பது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரேவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அத வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு இனப்பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மரணிக்கக்கூடிய எண்ணிக்கைகள வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது கணக்கு செய்யக்கூடியது தான் இந்த நம்ம மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இது வந்து 1,00,000க்கு கணக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? அங்க நம்ம மேல படிக்கும்போதெல்லாம் இப்போ ஒரு பர்த் ரேட் படிக்கும்போதெல்லாம் 1000த்துல பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு காரணமாக இனப்பெருக்க வயதுடைய 15லிருந்து 49 சரிங்களா? இந்த இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம சொல்லும்போது மெட்டர்னிட்டி காசஸ் பர் 1,00,000 லைவ் பர்த்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு இம்பார்ட்டன்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. ஸோ இங்க வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதருடைய மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, குழந்தையுடைய இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, அ தாய வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, குழந்தையுடைய இறப்பு விகிதம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா,
1000 உள்ள பிறப்புகள் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன 1 இயருக்குள்ள சரிங்களா? அந்த குழந்தையோட இறப்பு விகிதம் எப்ப கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னா, அந்த குழந்தையோட வயது 1 வயதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா, இத கணக்கெடுக்கப்படும். இது பர் 1000 லைஃப் பெர் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேஷன்லயுமே வந்து கணக்கெடுத்துப்பாங்க. தமிழ்நாடு அஸ் த 2nd லோவஸ்ட் ஐஎம்ஆர். இதுல வந்து ஐஎம்ஆர் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வதா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. 2வதுன்றது 2nd லோவஸ்ட் சரிங்களா? அப்ப குழந்தை இறப்பு விகிதத்துல 2வது குறைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது தமிழகத்தை சொல்லலாம். அப்ப கீழ இருந்து வரும்போது இவங்க 2வதா இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா இருந்திருக்குன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? தோ த ஐஎம்ஆர் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 13ஆக இருந்தாலும் ரூரல் பகுதிகளில் 15ஆ இருந்திருக்கு, அர்பன் பகுதிகளில் 10ஆக இருந்திருக்கு. அப்போ கிராமப்புறங்கள்ல குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் 15ஆ இருந்தது, நகர்ப்புறங்கள்ல 10ஆ இருந்தது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 13ஆக இங்க டோட்டலா கணக்கெடு ஆவரேஜ்ல வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடுடைய இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 பர் லைஃப்ஸா வந்து பாத்தீங்கன்னா 1000 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 வந்து குறைஞ்சிருக்கும் சரிங்களா? அதுல இருந்து 8.2 வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா 2020 வரும்பொழுது 13ஆக இருந்திருக்கும். 2023 வரும்போது டிசம்பர் வரும்போது 8.2ஆக இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அப்ப 13ல இருந்து 8.2ஆக குறைந்ததாக இங்க குறிப்பு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணது யாரு? ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணனா நான் இங்க எரேஸ் பண்ணிடுறேன். நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இண்டிகேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூபார்ன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லைவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. கேரளா ஹஸ் தி ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் விச் இஸ் 75.2 இயர்ஸ். அதே போல தமிழ்நாடு வந்து செகண்ட் 72.6 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்ப நான் பிறக்கிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் எத்தனை நாள் வந்து வாழக்கூடிய அந்த ஒரு சராசரி நாள் கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? அந்த பிறக்கும்போது இந்த ஆயுட்காலம் கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அத வைத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அப்போ சராசரியா ஒரு 70லிருந்து 72 வயதுகள் வரைக்கும் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அத தொடர்ந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இண்டிகேட்ஸ் இத நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தாச்சு இல்லையா? செகண்ட் அதே திரும்ப ரிட்டர்ன் குடுத்திருக்காங்க. சரி ஓகே. அத கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற ஒரு திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 12th ஏப்ரல் 2005 12 ஏப்ரல் 2005ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா, மிகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நலிவடைந்த பிரிவில இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் வந்து சரியான முறையில போய் சேரணும். அவங்களுக்கு இலவசமாகவோ அல்லது ரொம்ப குறைந்த மலிவான விலையிலேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு தரமான மருத்துவமா இருந்தாலும் அல்லது எவ்வளவு ஹைடெக்கான ஒரு டெக்னாலஜி கொண்ட மருத்துவமா இருந்தாலும் அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்ஹெச்எம் உடைய ஒரு மெயினான திட்டமாக பார்க்கப்படுகிறது சரிங்களா? அந்த மிஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழகத்துல கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா? அவங்களோட கைடன்ஸ்ல இங்க நேஷனல் லெவல்ல கொண்டு வந்தது ஸ்டேட் லெவல்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா? அடுத்தது நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் தேசிய நகர்ப்புற சுகாதார பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2013ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எதற்காக இங்க இருக்கக்கூடிய அர்பன் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த வார்த்தையை பாருங்க அர்பன் புவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நகர்ப்புற ஏழைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லக்கூடியவங்க சரிங்களா? பொதுவாவே ஒரு பிம்பம் இருக்கும் நகரத்துல இருந்தாலே அவருக்கு என்ன மெட்ராஸ்ல இருக்காரு கண்டிப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? அது எப்பயோ உடைஞ்சு போச்சு. சென்னையில எவ்வளவோ கஷ்டப்படக்கூடியவர்கள்லாம் இங்க இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனால இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புற ஏழைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வகையில அவங்களுக்கான பிரைமரி ஹெல்த் சென்டர் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இங்க செலவினம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் குறைக்கக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தேசிய நகர்ப்புற சுகாதார பணி அப்படின்ற ஒரு திட்டம் சரிங்களா? அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல பரிந்துரையின் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. பிரைமரி செகண்டரி டெர்ஷரி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய எல்லா வகையும் பார்க்கக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு திட்டம். கிட்டத்தட்ட என்டையர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கணக்குல கொள்ளும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. முழு மருத்துவ உட்கட்டமைப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மாநிலம் 2022 வந்து 3வது இடத்தில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அப்ப நம்மளுடைய மாநிலம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா
3வது இடத்துக்கும் டிக்ளேர் பண்ணப்படும் என்றுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அத தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீம்ஸ் திட்டங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நடுவுல வந்து ஆயுஷ்மான் பாரத், ஸோ இங்க இருக்கக்கூடிய நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய சிலதெல்லாம் பார்த்தோம். சில திட்டங்கள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன? முத்துலட்சுமி அம்மையாருடைய முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டம், ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அதுல ரூபாய் 18,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பிரெக்னன்ட் ஆன வுமன்ஸ்க்கு குடுக்குறாங்க. அதுவும் ஏழைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்திருப்பாங்க. இது எதற்காக? ஏன்னா கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த காலகட்டத்தில ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ஸ் உட்கொள்ள வேண்டிய ஒரு கட்டமைப்பு ஒரு தேவை அத்தியாவசியம் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நியூட்ரிஷியஸான ஃபுட்ட அஃபோர்ட் பண்ண முடியாத காலகட்டங்கள்ல, இந்த திட்டத்தின் மூலியமா அவங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணா, இந்த பண உதவி, இந்த நிதி உதவியை வைத்துக்கொண்டு அவங்களால அந்த ஆரோக்கியமான உணவ வந்து வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம். இதன் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாயோடைய இம்யூனைசேஷன் லெவல் வந்து அதிகரிக்கும். அப்போ அந்த தாயோடைய அந்த சத்து அதிகரிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதம் குறையும். தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் குறையும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் புரோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2012, 13ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ரூரல் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடோலசன்ட் கேர்ல்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வரதுக்காக அது பருவ பெண்களுக்கான இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா 10 முதல் 19 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த அவேர்னஸ கொண்டு வரதுக்காக கிராமப்புறங்கள்ல கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அ இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011, 12 அந்த காலகட்டங்கள்ல வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஸ்கீமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. எந்த வகையான மெடிக்கல், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களால செய்து கொள்ள முடியும். ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 72,000க்கு குறைவாக இருக்கு அப்படின்னா, உங்களுடைய அந்த மருத்துவ செலவினங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டமாக கொண்டு வரப்பட்டிருந்தது. சரிங்களா? இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா 5,00,000 குடும்பங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 5 லேக்ஸ் பெர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு ரூ. 5,00,000 வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான மருத்துவ செலவினங்கள இந்த திட்டத்தின் மூலியமா கவர் பண்ணப்படும். ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. தி 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் நம்ம எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? 108 இந்த 108 வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் செயல்படும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 108க்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்கள கூட்டிட்டு போய் அருகில இருக்கக்கூடிய மருத்துவமனையில எமர்ஜென்சிக்கான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு மருத்துவ அவசரமாக இருந்தாலோ, இல்ல தீ அவசரமாக இருந்தாலோ, நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? அதுல 108 ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அடுத்தது டிபி கண்ட்ரோல் புரோகிராம் நம்மளுடைய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்துல எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிவைஸ்டு நேஷனல் டிபி கண்ட்ரோல் புரோகிராம் திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாடு திட்டம் 2001ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு தான் இந்த திட்டமாவே பிரதானமா பார்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்களுடைய எண்ணிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை கியூர் பண்றதுக்காக டைரக்ட் அப்சர்வேஷன் ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கட்டமா அந்த சிகிச்சையை நகர்த்தி செல்ல முடியும். முதல்ல யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த சிகிச்சையை கொடுக்க முடியும். ஏன்னா ஆரம்ப கால நிலையிலேயே வந்து நம்ம டிபிக்கான அந்த பேஷண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த ஃபேட்டல் ரேட் என்ன சரிங்களா? அப்போ நம்ம அந்த இறப்பு விகிதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் முழுக்க கிட்டத்தட்ட 6,00,000 டிபி சஸ்பெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. அமாங் தெம் 0.80 லேக் சரிங்களா? 13.3% பேர் ரெஜிஸ்டர்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். அப்ப இத்தனை சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பவே ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்கொள்ளப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ரேஞ்ச் ஃப்ரம் 3.8% இன் நீலகிரிஸ் டு 27% இன் விழுப்புரம். இவ்வளவு சதவீதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த விகிதாச்சாரத்துல வந்து இங்க கணக்கீடுகள் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்டடாகவும் இருந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ல டிபி இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ்ல 7.5% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி ஆகவும் இருந்திருக்காங்க அப்படின்றது
குறிப்பிடத்தக்கது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து கிட்டத்தட்ட லோவஸ்டா இருந்தது. ஹையஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டமா இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி ஆல்சோ growing presence ஆஃப் ஹெச்ஐவி among டிபி பேஷண்ட்ஸ். அப்போ முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க நான் வந்து பார்க்கும்பொழுது அந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அதிகமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஃபேட்டாலிட்டி ரேட் அதிகப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நலமான தமிழகம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், ஆபத்துகளையும், அந்த காரணிகளை கண்டறிவதற்காக ஸ்கிரீனிங் பர்ப்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். சரிங்களா? இது வந்து சுகாதார மேம்பாடு மற்றும் சமூக நடத்தை மாற்றம் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்படும். அவங்களுடைய ஹெல்த் ப்ரமோஷனுக்காகவும், பிஹேவியரல் சேஞ்சுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத ஒரு நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் கம்யூனிகபிள் scoring using ENN score will be help us devise effective screening strategies to unmask the hidden burden of the disease. அப்போ ENN score அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்தி தொற்றாத நோய் சரிங்களா? அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிய முடியும். அதை வந்து நம்மளுடைய ஸ்கிரீனிங் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சிஓர் ஆர் அட்வைஸ்டு டு ரெஜிஸ்டர் இன் தி பிரைமரி ஹெல்த் சென்டர் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 30 சிஓருக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களை சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயாவது வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தலும் செய்திருப்பாங்க. ஏன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸால வந்து பாத்தீங்கன்னா மரணம் என்பது கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வாழ்வொளி திட்டம். டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே 2 முறை கேட்கப்பட்ட கேள்வி இது. கவர்மெண்ட் ப்ரொபோஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் 1999 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வொளி திட்டம் என்று குறிப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது லைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பெயரும் வைத்திருக்காங்க. சரிங்களா? நல்ல ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒளி திட்டம் என்று இதுக்கு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டு ஆபீசர் இருப்பாரு, ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருப்பாரு. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல சுகாதாரத்துறையில இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு ஆபீசர் வந்து பள்ளிகளுக்கு வந்து வாரம் ஒரு முறை போயிட்டு அந்த குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணுவாரு. சரிங்களா? அவருக்கு தேவைப்படும் பொழுது இஃப் நெசசரி இஃப் அந்த ஆபீசர் ஃபீல்ஸ் இட்ஸ் நெசசரி அப்படின்னா he will take them to the primary health center. அங்க இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போகலாம். ஸோ இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பள்ளிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அங்க இருந்து மெடிக்கல் ஆபீசர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்க வந்து விசிட் பண்ண சுலபமா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒண்ணா பார்க்கப்படுகிறது. இதனால வந்து ஆரம்ப நிலையிலே அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா தெரிய வந்துடும் இல்லையா? ஸோ அதை பத்தியுமே வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பிறந்த குழந்தையில இருந்து 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரிசோதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டமா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஏதாவது பிரச்சனைகள் வருது, அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை முன்கூட்டியே டிடெக்ட் செய்து அதை தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படின்ற இந்த திட்டம். சரிங்களா? இதன் மூலியமா இங்க வந்து இந்த 4 Ds பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? Ds நேம்லி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், டெவலப்மெண்டல் டிலே இன்க்ளூடிங் டிசபிலிட்டிஸ், டிஃபிஷியன்சிஸ், டிசீசஸ். சரிங்களா? இது 4த்துக்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை இவங்க கண்டறியறாங்க. இவங்களோட ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலியமா கண்டறியறாங்க அப்படின்னா அது ஒரு எர்லி ஸ்டேஜா இருக்கின்ற பட்சத்துல ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நோய்கள்ல சில நோய்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தா அதை குணப்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் பொழுது அப்ப இங்க குழந்தைகளுக்கு அந்த ஒரு நோய் கண்டெடுக்கப்பட்டால் அது நோயாக இருக்கலாம், ஒரு குறைபாடாக இருக்கலாம், ஒரு ஊட்டச்சத்து குறைபாடாக கூட இருக்கலாம். சரிங்களா? இது ஏதாவது முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து சரி பண்ணலாம் இல்லையா? அப்போ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய ஒரு சுகாதாரத்துக்காகவும் முன்னாடியே டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்டாலிட்டி ரேட்டை தடுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அது நிரந்தரமான குறைபாடா மாறுவதற்கு
முன்னாடி தடுக்கலாம். அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக பகுதியில் பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டு அது பெரிய சக்சஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல 770 மொபைல் ஹெல்த் டீம்ஸும் 385 பிளாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரூரல் பிளாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நடமாடும் சுகாதார குழுக்கள் வந்து இருந்ததாகவும், கிராமப்புற தொகுதிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய 2 ஹெல்த் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. மக்களை தேடி மருத்துவம், அதே போல இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 அப்படின்ற 2 திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்மை காக்கும் 48 மணி நேரம் இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லி நம்ம வந்து இதை குறிப்பிடலாம். சரிங்களா? நம்மை காக்கும் 48 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்டிம் இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்ற பட்சத்துல அவர அருகில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் நம்ம வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா, அடுத்து அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலாவே இருந்தாலும், அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு அவருக்கு என்ன செலவானாலும் சரி, அந்த அரசாங்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செலவ வந்து ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த மருத்துவமனையில வந்து கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 மதிப்புள்ள 81 உயிர்கள் காக்கும் நடைமுறைகளை இலவசமாக வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்கீமாவே ஒரு எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து அவங்களுடைய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா? சிஎம் உடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அதோடைய இந்த ஸ்கீம் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பேசியிருப்பாங்க. இப்ப நீங்க இதுல தனியா போயிட்டு இது எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேதர் பண்ணுங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் நியூட்ரிஷனல் அலவன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஊட்டச்சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா டிபி பேஷண்ட்ஸ்க்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய வகையில ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 வந்து மாதம் வந்து அவங்களுடைய செலவை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் லெவல் கம்மியா இருக்கக்கூடிய பட்சத்துல டைரக்டா அவங்களுடைய பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரெக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்ஷய் போஷான் யோஜனால மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த பேரு என்ன? இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன? நிக்ஷய் போஷான் யோஜனா மூலியமாக. சோ அது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018 ஜாயிண்ட் எஃபர்ட் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் டிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் வந்து பார்க்கணும். அவங்களும் வந்து பார்த்து இதுல மாற்றங்கள் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்களையும் எனக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இது மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ப்ரொவைடட் சப்போர்ட் ஏஜென்சிஸ் சரிங்களா? பிபிஎஸ்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மெயினா இந்த ப்ரோக்ராம் எடுத்து செஞ்சிருக்கக்கூடியவங்க ஜீரோ டிபி சென்னை ப்ராஜெக்ட் 2023 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து டிபி வந்து நெட் ஜீரோல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அதிகமா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதோடைய அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டம்னு சொல்றதை விட அதுக்கு முன்னோடியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழகத்துடைய ஸ்கீம்ஸ் இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? சோ அதை தொடர்ந்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபி ஃப்ரீ தமிழ்நாடு வந்து 2025 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. டிடெக்ட், ட்ரீட், பிரிவென்ட், பில்ட் இந்த திட்டத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இதான் 4 பில்லர்ஸா வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா டிபி எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரியான முறையில ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா நம்மளால அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். அதை வந்து தடுத்து நிறுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து அடுத்த திட்டம் நம்ம பார்க்க போறது என்ன? சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ன்ற அடுத்த திட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து லான்ச் பண்ணது. யார் கூட சேர்ந்து யாரோட இணைந்து அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டோட சேர்ந்து அது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 5 லட்சம் ரூபாய் கவர் ஆகும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இயருக்கு 5 லட்சம் ரூபாய் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் திருப்பி அதை என்ஹான்ஸ் பண்ணி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மாடுலேஷன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதுவும் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்களுடைய டோர் ஸ்டெப் தேடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் மருந்துகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 கொண்டு வந்திருப்பாங்க வீடு வீடா
ஸோ உங்களுடைய கதவுகள் தேடி, இல்லங்கள் தேடி உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் சர்வீசஸ வந்து செக் பண்ணிட்டு, மெடிக்கல் கிட் மூலியமா செக் பண்ணி பிளட் பிரஷர், டயாபெட்டிஸ், டயாலிசிஸ், பிசியோதெரபி இதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு அதுக்கான மருந்துகள் வந்து அதுக்கான மெடிசின்ஸ் வந்து சரியான முறையில கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்நாடுல மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்ட் இன்டர்வென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம என்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ வந்து பெரும் அளவுல குறைக்கக்கூடிய வகையிலும், அதை பிரிவென்ட் பண்ணக்கூடிய வகையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 காமன் கண்டிஷன்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து மேஜரா வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ், ஓரல், செர்விக்கல், பிரஸ்ட் கேன்சர், டிபி, லெப்ரசி, கிரானிக் கிட்னி டிசீசஸ், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் டெலிவரி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 வயதுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கான ட்ரக்ஸ வந்து பார்த்தீங்க அதாவது மருந்துகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடுகளுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கமுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்டன்ட் மாடல் அப்படின்ற ஒண்ணு தான் பார்க்க போறோம். சரிங்களா? டிரான்ஸ்டன்ட் ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது, டிரான்ஸ்பிளன்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் டிரான்ஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா, 2014ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழ சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு கீழ உருவாக்கப்பட்டது. இதோடைய மெயின் ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, ஒரு ரீஜனல் ஆர்கன் மற்றும் டிஷ்யூ டிரான்ஸ்பிளன்ட் ஆர்கனைசேஷனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செயல்படும். அதே போல ஒரு ஸ்டேட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளன்ட் ஆர்கனைசேஷனாவும் இது செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பிளன்டேஷன் நடக்குது இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்காணிக்கக்கூடிய வகையிலும், சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வகையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு மாற்று அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது, அல்லது திசு மாற்று அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது, இல்ல ஒரு முழு அளவிலான மாற்று சிகிச்சைகள் நடக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய வகையில, ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாடல் செயல்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாடல் வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடம்பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட லார்ஜஸ்ட் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2018ல பண்ணியிருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஆண்டுகளாக பிணமாற்று அறுவை சிகிச்சை திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் வந்து முதலிடத்துல இருக்கு. இந்த இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2008ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே போல ரீஜனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளன்ட் ஆர்கனைசேஷன் வந்து 2014ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. அதே போல டிரான்ஸ்பிளன்ட் வந்து கிட்டத்தட்ட 459 இதயம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா 339 லங்ஸ், 1103 லிவரு, 2147 கிட்னி எல்லாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளன்டேஷன் அறுவை சிகிச்சை மூலியமா மாற்று வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நிதி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். 2019 நிதி ஆயோக் சுகாதார குறியீடு. இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் யாருடைய ஃப்ரம் தி வேர்ல்டு பேங்க் சரிங்களா இவங்களுடைய கன்சல்ட் பண்ணியும் அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இண்டெக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் இந்த தரவை வந்து இந்த குறியீடை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட 23 ஹெல்த் இண்டிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான வெயிட் கொடுத்து பார்த்திருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அதுல இந்த மாநிலங்கள் முதல் இடத்துல இருக்கு இந்த மாநிலங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லும் பொழுது அது எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா இந்த 23 ஹெல்த் இண்டிகேஷன்ஸ் வச்சு தான் குறிப்பிடுறாங்க அதுல மார்டாலிட்டி ரேட்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் சொல்றோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பங்கு வகிக்கிறது அதையே 3 கேட்டகரிகளாக பிரிச்சிருப்பாங்க இப்போ இவங்க ரேங்கிங் கொடுக்கறதே 3 கேட்டகரிகளாக பிரிச்சிருக்காங்க லார்ஜர் ஸ்டேட்ஸ் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க கேரளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த லிஸ்ட்ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாகவே வந்து பார்க்கப்படுகிறது சரிங்களா ஸோ 21 லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங்கா பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் உடைய கடைசியில இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா படுகிறது உத்தரப்பிரதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் உடைய கடைசியில இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வெல்ஃபேர் பாலிசி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம் சரிங்களா தமிழகம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முதல் மாநிலம் இந்தியாவிலே முதல் மாநிலம் டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு வெல்ஃபேர் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் ஒரு திருநங்கை இருக்காங்க அப்படின்னா ஸோ அது அவங்களுக்கான இந்த ஃப்ரீ 6 ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ அல்ல அரசு ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனைகள்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிகிச்சையை இலவசமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலின
மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை வந்து இலவசமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல 2 அதாவது 2 டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. இத தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் தி யூனிக் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டான்செக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் சொசைட்டி வித் தி ஹெல்ப் ஆஃப் தி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது செயல்பட்டுட்டு இருக்கு. அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு தனித்துவமான ஒரு இனிஷியேட்டிவா இது வந்து பார்க்கப்படுகிறது. இது அடுத்த காலகட்டங்கள்ல வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இது இன்னும் வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். சரிங்களா? இந்த கொள்கைகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, திருநங்கைகள் ரொம்ப முக்கியமான இந்த ஸ்ட்ரீமிங் செய்து இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா, வழக்கமாக சுகாதார விநியோக அமைப்புகளோட வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கிறது. அது மட்டும் இல்லாம, அதுவரைக்கும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அவர்களுக்கு சிறப்பு தேவைகள அதிகரிக்கக்கூடிய இந்த பாலின வழிகாட்டுதல் கிளினிக்குகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவுகிறது. இந்த ஸ்கீமுக்கு கீழ, இந்த பாலிசி கீழ இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பயோனியரான ஸ்கீம்ஸ் இப்ப நம்ம லாஸ்ட்டா பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி, வெல்ஃபேர் பாலிசி வரைக்கும் இந்த மாதிரி முன்னோடி திட்டங்கள் இப்ப இதுல கூட சொல்லும்போது தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை இந்த மாதிரி முதல் முறையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திருந்தோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்து ஹெல்த் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அதுவும் தமிழ்நாடு தான் முதல்ல கொண்டு வந்திருக்கு 1939. இது போன்ற பயோனியர் திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோடி திட்டங்கள் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக கொண்டு வரப்பட்டது. கொடுக்கக்கூடிய தரவுகள் நித்தி ஆயோகோட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், 2011க்கு அப்புறம் வரக்கூடிய சென்சஸா இருக்கட்டும், இது எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ரேட் இருக்கு இல்லையா? ஹெல்த் ரேட் இருக்கு இல்லையா? அது ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப தரம் உயர்ந்ததாகவே, குவாலிட்டேட்டடாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்ன படிக்கணும். ஸோ ஹெல்த் இண்டெக்ஸ பத்தி பேசிக்கா என்னென்ன டேட்டாஸ் குடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். அதேபோல சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த இடத்துல என்ன மாதிரியான திட்டங்கள் வைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வரைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தோழர்களே. நன்றி, வணக்கம்.